ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக டெய்லி நேயர்கள் மற்றும் யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜப பங்காளர் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது. தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நேற்றைக்கு முந்தின நாள், அதாவது 22ஆம் தேதி அண்ணன் மோகன்சி அண்ணனுடைய ஊழியம் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் திறப்பின் வாசல் ஜபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கடந்து போயிருந்தேன். அங்கே தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார், அற்புதத்தை செய்தார், சுகத்தை கொடுத்தார், சாட்சிகளை உண்டாக்கினார். அவைகளில் சில ஃபோட்டோஸ் மாத்திரம் உங்கள் பார்வைக்கு தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, தேவன் எவ்வளோ பெரியவர்! சிறியவனையும் சின்னவனையும் நினைவு கூறுகிறவர், அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதம் 2வது வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இன்றைக்கி நம்ம யாரை கூப்பிடுறோம்? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர்களை கூப்பிடுறோமா, அல்லது நம்மக்கிட்ட இருந்து சுரண்டிக்கிட்டு போகிறவர்களை கூப்பிடுகிறோமா? இல்லை நம்மால் ஆகும், நம்மக்கிட்ட இருந்து வேலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு பல விதத்தில் யார் ஏமாறுவான், அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகும்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிற மாமிசமான மக்களை தேடிக்கிட்டு இருக்கிறோமா? அவர்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஒரு துரும்பு கூட நமக்கு நன்மை செய்ய முடியாது, ஒன்று கூட. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சங்கீதம் 138:8 என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கை கிரிகளாகிய என்னை ஒரு நாளும் அவர் நெகிழ விடமாட்டார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? யாரை அழைத்து கொண்டிருக்கிறாய்? அழைக்கிற ஒருவர் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அழைத்தால் என் அன்பு தேவ பிள்ளை, உனக்காக 1 அல்ல, 2 அல்ல, 10 அல்ல, 100 அல்ல, 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி அல்ல, மில்லியன் அல்ல, பில்லியன்ஸ், அதுக்கு மேலாக கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த தேவன் நோக்கி கூப்பிடு. வேறு எந்த மனுஷனும் கூப்பிடாது, வேறு எந்த மனுஷனும் கூப்பிடாது. உங்கள்கிட்ட இருக்கிறத சுரண்டி போடுவான். அவன் நன்மை செய்கிற மாதிரி வருவான், நல்லதை செய்கிற மாதிரி வருவான். இதை செய்யலாம், அதை செய்யலாம், இந்த பிஸ்னஸ் செய்யலாம், அதை செய்யலாம், இந்த வியாபாரத்தை செய்யலாம், அப்படி இப்படின்னு வருவான். ஆனால் உன்னையே சாவடிச்சுட்டு போயிடுவான். அதனால் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்காத. அப்படிப்பட்ட ஆம்பளையாக இருக்கட்டும், பொம்பளையாக இருக்கட்டும், அவங்கள நாடி ஓடாத. உன்னை அழைத்த, அதனால தான் என் ஊழியத்துக்கு ஆண்டவர் பெயரை கொடுத்தார், இயேசு ரட்சிக்க அழைக்கிறான். ஊழியத்தை தெளிவாக இந்த நேமை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பார்த்தேன், வானத்தில் பார்த்தேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு உன்னை அழைக்கிறார். அவரை நீ அழைத்திரு, அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற இந்த தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, வரப்போகிற மேசியாவே, நீதி உள்ள நியாயாதிபதி, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து இப்பொழுதும் கூட ஆண்டவரே, ஜபத்தில் தரித்திருக்கிற யாவருக்காக நான் செபிக்கிறேன். உம்மை அழைக்கிற யாவருக்காகவும் நான் செபிக்கிறேன். கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு அற்புதத்தை செய், ஆசீர்வதியும். இந்த நாளில் கூட பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நேற்றுக்கு முதல் நாள் நடந்த 22ஆம் தேதி நடந்த ஆண்டவரே இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே கர்த்தர் வல்லமையாக வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இன்னும் யாவையும் எங்களுக்காக செய்து முடிப்பீராக. தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். எங்கள் சத்துருளுக்கு நேரிடுவதை செய்து முடிப்பீராக. எங்களுக்கு ஆண்டவரை செய்ய வேண்டிய ஆண்டவரை நன்மையான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.